my dear students, welcome to IQ Genie. I'm your Sheikh sir. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு செஷன்லையும். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கண்டினியூ பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 10.8 சம் நம்பர் 5 நம்ம ஏற்கனவே 1 2 போட்டிருக்கோம். இப்போ வந்து 5th சம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ஒரே பேட்டர்ன் சம்ஸ் தான். ஓகே, பட் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் 5thலாம் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் மாற்றி சால்வ் பண்ணுறேன். கவனிங்க. இப்போ பாருங்கம்மா, suppose a person deposit 10,000 rupees in a bank account at the rate of 5% per annum compounded continuously. அதாவது எப்படின்னா 10,000 ரூபாய் நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றோம். அது வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு 5% எவ்வளவு வருது, ஐ திங்க் 5% அன்னைக்கு 10 into 5%, ஓகே, அரௌண்ட் 500 rupees நமக்கு வந்து வருது. ஓகே, அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, how much money will be in his bank account 18 months later. 18 மாசம் கழிச்சு என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா இல்லையா? ஸோ இது எப்படி நினைக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ், இந்த 10,000 நீங்க டெபாசிட் பண்றீங்களா, we call it as principal. So principal is always what, directly proportional to the rate of change of principal is directly proportional to the original principal. The rate of change of principal இருக்கு இல்லையா, with respect to time, அது வந்து எப்படி நினைக்க அதுவும் ப்ரொபோர்ஷனேட்டா என்னது இதோட, அதாவது ரெண்டும் ஒரே மாதிரி, அதாவது ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆகும் பிரின்சிபலும் அதே ப்ரொபோர்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டியோட கான்செப்ட். ஸோ இதுல எப்படி பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அசம்ஷன், வேரியபிள் அசியூம் பண்ணணும், ரைட்டா? ஸோ என்ன பண்ணலாம், லெட் P be பிரின்சிபல், ஓகேவா? P be பிரின்சிபல், T be டைம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து R என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் அது வந்து கொடுத்துட்டாங்க, ஓகே, அது கொடுத்துட்டாங்க. அது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் ஆல்ரெடி கிவன். ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ R is equal to என்னது 5% கொடுத்துருக்காங்க. ஸோ which is equal to 0.05. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, the proportion, அதாவது the principal இருக்கு இல்லையா, with respect to time இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 0.05 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் with respect to time. அதுதான் இதனுடைய லாஜிக். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க கவனிங்க. See, rate of change of principal with respect to time t is directly proportional to the principal. அதாவது இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன், proportionality சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். You know how to convert it to equation form. என்ன வரும் சொல்லுங்க, dp by dt is equal to kp, some constant. ஆனா இங்க கான்ஸ்டன்ட் வந்து டிஃபைன்ட் தான். ஏன்னா 0.05 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். So therefore what is dp by dt is equal to 0.05 times principal. Is it clear all of you? So இது வந்துருச்சா? ஓகே, இப்போ என்னன்னா, ஒரு சில ஸ்கூல்ல வந்து டைரக்டா வந்து இந்த ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, இந்த 2 ஸ்டெப் இருக்காது. டைரக்டா சரி எங்க ஸ்கூல்ல இப்படிதான் கொடுத்தாங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி சொல்றது. இந்த எக்ஸாம் எழுதினாலும் தப்பு இல்லை, எழுதலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அதனால குழப்பிக்க வேண்டாம். பட் அது எப்படி வந்ததுன்னு தெரியணும் இல்லமா? ஸோ அதுக்காண்டி தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த dp by dt is equal to 0.05p எப்படி வந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், as usual மெத்தட் என்ன தெரியும், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். சொல்லுங்க என்ன வரும் சார், dp by p சார் is equal to 0.05 dt sir. Okay, now integration. So just integrate on both sides. What you are going to get, 1 by p dp is equal to what my dear, 0.05. என்னது கான்ஸ்டன்ட், அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரலுக்கு வெளியே வச்சுக்கிட்டு integral of dt. Okay, so what is integral of 1 by p dp sir, which is log p sir. Very good, 0.05. What is integral of dt sir, t sir, and plus c. Okay, as usual எப்பவுமே இருக்கும். இங்க பாருங்க. சோ இது வந்து உங்களுக்கு இப்ப எப்படி கன்வர்ட் பண்ண தெரியல, p கன்வர்ட் பண்ணனும் நினைக்க சார், கன்வர்ட் பண்ணனும். எப்படி கன்வர்ட் பண்ணீங்க, therefore p is equal to e power 0.05t plus c. So this can be written as what, e power 0.05t into e power c. So this e power c is nothing but a constant. Okay, so p is equal to what, e power 0.05t into c, because e power c can be written as any constant, right? So this is what our, இது என்னது மாதிரி, இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஓகே, நார்மல் ஈக்குவேஷன் கொண்டுட்டு வந்துட்டோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம நார்மல் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, இதுல ஒரே தான் என்னது, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் c. மற்றதெல்லாம் என்னது, பாராமீட்டர் தான், அதை விட்டுருங்க நீங்க. சோ cன்றது ஒண்ணே தான், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. சோ அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கு பாருங்க. சப்போஸ் a person deposit 10,000 in a bank account. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டார்டிங்ல எவ்வளவு பண்றான், 10,000 rupees பண்றான். அப்படின்னா இனிஷியலா 10,000 rupees. அப்படின்னா என்ன அர்த்தம், when
t is equal to 0 இனிஷியலா நான் இது பண்றேன் இல்லையா when t is equal to 0 இங்க என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் p is equal to 10,000 rupees and the principal amount வந்து 10,000 rupees okay இப்போ என்ன வருது பாருங்க so substitute பண்ணுங்க therefore p is equal to e power 0.0 okay அது substitute பண்ணலாம்லமா so p ஓட வேல்யூ என்னது 10,000 is equal to e power 0.05 t sorry t வந்து என்னது 0 into c so therefore c equal to 10,000 so c ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு so நமக்கு actual equation என்ன கிடைக்கும் சொல்லுங்க p is equal to e power 0.05 t into c c என்னதுமா 10,000 okay இத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா this can be written as 10,000 into e power 0.05 t is that clear all of you p is equal to 10,000 e power 0.05 t இதுதான் நம்மளுடைய actual equation பாருங்க இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் ப்ரொசீஜர் ஞாபகம் ரெகுலரா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா என்னன்னா நம்ம தயவு செஞ்சு மனப்பாடம் மட்டும் பண்றாதீங்க நாளைக்கு உங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கும் ஓகேவா சரி நமக்கு பிரின்சிபல் கிடைச்சிருச்சு ஓகே சோ now இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க how much money will be in his bank account 18 months later 18 மாசம் கழிச்சு அவன் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க when t is equal to 18 months இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து rate of interest வந்து yearly basisல இருக்கறதால நம்ம வந்து 18 months we have to convert it to yearly basis so when t is equal to 18 months p is equal to what and the amount என்னன்னு கேட்டிருக்காங்க so when t is equal to 18 months convert it into year so 1 month is equal sorry 1 year is equal to 12 months இல்லையா கண்ணா so t equal to என்ன வரும் சொல்லுங்க 18 by 12 year so it is equal to t is 3 by 2 years okay இதுதான் நம்மளுடைய t ஓட வேல்யூ so therefore at time t கேட்டிருக்காங்கல்ல அந்த 3 by 2 வந்து நம்ம என்ன பண்ணலாம் 1.5 ன்னு எழுதிக்கலாமா 1.5 years ன்னு எழுதிக்கலாம் தப்பு கிடையாது so therefore principal is equal to 10,000 into e power 0.05 into t t is what 1.5 so now tell me what is principal after 18 months is equal to 10,000 into e power 0.075 ஓகேவா சோ இங்க வந்து e ஓட வேல்யூ ஃபிக்ஸ்ட் இந்த e power 0.075 வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இது பிரின்சிபல் வந்துரும் பட் நமக்கு அந்த லெவல்லாம் தேவையில்லை சோ இதோட ஆன்சர் எழுதிக்கிட்டாலே போதும் இதோட விட்டுட்டாலே போதும் ஓகே இதுதான் வந்து ஆன்சர் பட் ஃபைனல் ஆன்சர் வந்து since it's a statement problem we need to write final answer properly therefore principal after 18 months எவ்வளவு சொல்லுங்க பாப்போம் 10,000 into e power 0.075 that's it my dear okay so I hope you understood right நீங்க எல்லாமே இந்த கரெக்ட்டா நீங்க அந்த பாக்ஸ்லாம் போட்டு கரெக்ட்டா பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே சோ அதெல்லாம் முடிச்சிடலாம் ஓகே எஸ் நம்ம அடுத்த சம்ல இப்போ மீட் பண்ணலாம்